பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். சிஎம் விஜய் தயவாய் இதை செய்யுங்க. Then Japan's weather agency confirmed El Niño had begun. கடந்த ஆண்டு இதே காலகட்டங்களில் கடல் போல் காட்சியளித்த மேட்டூர் அணை தற்பொழுது குட்டை போல் காட்சியளித்து வருகிறது. நீர்வரத்து முற்றிலும் குறைந்த காரணத்தினால் பறந்து விரிந்து காணப்படும் காவிரி அணை தற்பொழுது குட்டையாக மாறி காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2026 நடக்கக்கூடியது என்ன? 8 மழை பொழிந்தும் வறட்சி அதிகரிக்கும். 1877ஆம் ஆண்டு சூப்பர் எல் நினியோவால் ஏற்பட்ட அதீத வெப்பம் வறட்சியினால் உருவான பஞ்சம் உலகப்போருக்கு இணையான பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆசியா முதல் அமெரிக்கா வரை கோர தாண்டவமாடிய அந்த பேரழிவு இப்போது மீண்டும் நிகழலாம் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். வரும் வறட்சி, வெள்ளம் மற்றும் அழிவு இதை குறித்து நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் முன்னதாகவே நாங்கள் இந்த தேசத்து ஜனங்களுக்கு யாவருக்கும் தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஒன்றை மாத்திரம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 2026 தீர்க்க தரிசனம் பொய்க்காது. இந்த காணொலியை சேவ் பண்ணி வைங்க. நிச்சயமாய் இந்த காணொலியில் சொல்லப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் பொழுது நீங்கள் நிச்சயமாக இந்த காணொலி வாயிலாக, இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த உலகத்தில் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற காரியங்கள் முன்னறிவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஒரு நாள் உணர்வீர்கள். அப்படி என்ன சொல்லியிருக்கு, என்ன சொன்னோம், என்னென்ன காரியங்கள் இதுவரைக்கும் நிறைவேறியிருக்கு, இது யாவருக்குமான ஒரு எச்சரிக்கையின் காணொளி. வரக்கூடிய பயங்கரங்களிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற காணொளி. பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். எல் நினோ தாக்கத்தால் இந்த ஆண்டு கடும் வறட்சி ஏற்படும் என முன்பே எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் ஆரம்ப கட்டத்திலேயே நீலகிரி விவசாயம் அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. என்னுடைய பெயர் பாஸ்டர் ரோஷன் ஷான். நான் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் என்ற பகுதியில் இருக்கிறேன். கடந்த 7 வருஷமாக தேவனுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தையும் செய்து வரேன். 2025 30ஆம் தேதி டிசம்பர் மதியம் தேவன் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு என்னென்ன காரியங்களை செய்ய போகிறேன் என்ற தீர்க்க தரிசனத்தை நாங்கள் ஒன்கார்டு மூலமாக உங்களுக்கு நாங்கள் பதிவேற்று இருந்தோம். இப்போ கூட ஒன்கார்டில் அதை பின் பண்ணி வச்சிருக்கோம் தீர்க்க தரிசனத்தை. அதற்கு பிறகு ஒவ்வொரு காரியமாக அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வந்துச்சு. அதில் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி கலைப்பு கவிழ்ப்பு ஏற்படும், ஒரு புதிய ஆட்சி வரும், அது ஒரு நிலையில்லாத ஆட்சியாக இருக்கும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்பதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்களும் அதை காணொளி வாயிலாக உங்களுக்கு அறிவித்திருந்தோம். அது 2026ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினதை பின் பாயிண்டாக தேவன் நிறைவேற்றி வந்தார். அதனுடைய அடுத்த கட்டமாக தொடர்ந்து 12 தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தோம். அதுல ஒவ்வொன்றா நிறைவேறி வருது. அதுல சில காரியங்கள் வரக்கூடிய நாட்களிலே நிறைவேற போகுது. அதற்கு நாங்கள் இந்த தேசத்தை ஆளக்கூடிய, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் இந்த காணொலியை நாங்கள் எங்களால் எச்சரிக்க முடியும். ஏன்னால் அவர்களிடத்தில் தான் அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த காணொலி போய் சேரட்டும் என்று நான் கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். என்ன காரணம்னா, நாங்கள் வரக்கூடிய காரியத்திற்காக தொடர்ந்து முன்னெச்சரிக்கையை கொடுத்தோம். வரும் அழிவை குறித்து அதுல குறிப்பிட்டு ஒரு 2 காரியங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது. அதை குறித்து நான் இந்த காணொலியில அடுத்தடுத்து நான் பேச போறேன். அதற்கு முன்பதாக கடந்த 1 மாதமாக ஜெபிக்கும் பொழுது, நான் தேவனிடத்துல மண்டியிடும் பொழுது தேவன் திரும்ப திரும்ப காட்டுகிற காரியம் என்னன்னா, மரண ஓலம், அழுகை மற்றும் இழப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் மறுபடியுமா காட்டுறது மரண ஓலம், அழுகை, இழப்பு. 2வது காரியத்தை தேவன் காட்டுவது கடற்கரை பகுதிகள் அழிவு. 3வது காரியத்தை தேவன் காட்டுவது வறட்சி மற்றும் உணவு பற்றாக்குறை. இந்த 3 காரியங்களை தேவன் தொடர்ந்து காட்டி வருகிறார். இதை குறித்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மூலமாகவும் நாங்கள் பதிவேற்றம் பண்ணி தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறோம், மற்றவர்களை எச்சரிக்க விரும்புகிறோம். ஆனால் குறிப்பிட்டு இதை பார்க்கிறவர்கள் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் நம்புவீங்க.
இல்லை அப்படின்னா கிறிஸ்தவத்தின் மீது ஒரு பெரிய கோபம் இருக்கிறவர்கள், வெறுப்பவர்களுக்கு இது ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி இருக்கும். ஒருவேளை நடந்தா நம்புவீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து விட்டது. அதனுடைய அடுத்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது, இனி நடக்கவிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் எச்சரிக்கிறோம். என்ன அந்த 2 தீர்க்க தரிசனம், எது வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 8வதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், மழை பொழிந்தும் வறட்சி அதிகரிக்கும். இந்த தீர்க்க தரிசனத்தை ஆவியானவர் எனக்கு சொல்லும் பொழுது, அதை எழுதி வைக்கும் பொழுது, நான் திரும்ப அந்த தீர்க்க தரிசனத்தை படிச்சு பார்க்கும்போது, மழை பொழிது வறட்சி அதிகரிக்குமா? எப்படியா இது, மழையும் பொழியும் வறட்சி அதிகரிக்குமா? இப்படி ஒரு சாத்தியம் இருக்கா அப்படின்னு 2025 29ஆம் தேதி இரவு இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்தாரு. 30ஆம் தேதி 2 மணிக்கு நான் காணொலி வாயிலாக பதிவிடுறேன். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் யோசிக்கிறேன், இது எப்படி சாத்தியம், மழை பொய்து ஆனா வறட்சியா அப்படின்னு. ஆனால் எல் நினோ அப்படின்ற இந்த வார்த்தை அறிமுகம் எப்ப ஆகுதுன்னா, ஏப்ரல் மாதத்தின் கடைசியில தான் இதை அறிமுகப்படுத்துறாங்க. எல் நினோ அப்படின்னா என்ன? எல் நினோன்றது என்னன்னா, கடலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சுனாமி போன்ற ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வெப்ப அலைகளினால ஒரு மிகப்பெரிய அளவு, அந்த சுனாமி போன்ற ஒரு அலை கடலுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அதனுடைய அளவு என்னன்னு செயற்கைக்கோள்ல எடுத்து சொல்லும் பொழுது சொல்றாங்க, நேற்று முன்தினம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி நியூஸ் சேனல்ஸ்ல சொல்றாங்க, நாசா விண்கலம் வந்துட்டு அதனுடைய அளவை கணிக்கும் பொழுது 14,000 கிலோமீட்டர், 14,000 கிலோமீட்டர்ல அதனுடைய அலை உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. எல் நினோனா என்னன்னே எனக்கும் தெரியாது, கேள்விப்பட்டதும் இல்லை, உங்களுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காரியம் வரும் அப்படின்னு போன வருடம் 2025 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியே தேவன் இந்த தேசத்துக்கு சொல்லிட்டாரு, இது நடக்கும்னு. இப்போ ஆரம்பிச்சிருச்சு என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 2வது இன்னொரு காரியம் என்ன வரப்போகுதுன்னா, 10வதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், துறைமுகங்கள், கடல் எல்லைகள் அழிவை சந்திக்கும். இதை நாங்கள் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன் எங்க ஊழியத்தின் மூலமா. 2-3 காணொலி வாயிலாகவும் நான் சொல்லியாச்சு. கடற்கரை நகரங்கள் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும்னு. இப்ப நீங்க பாக்குறீங்க, மும்பை அழிவை சந்திச்சுட்டு இருக்கு, கேரளா அழிவை சந்திச்சுட்டு இருக்கு, இந்த சைடு பாத்தீங்கன்னா அழிவை சந்திச்சு கொண்டு இருக்கு அந்த கடற்கரை நகரங்கள். இப்பொழுது அது தமிழ்நாடை சார்ந்து வரப்போகுது, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நடக்கத்தான் போகுது. அதற்காகத்தான் இது ஒரு எச்சரிக்கையா நம்முடைய ஜனங்கள் காப்பாற்றப்படணும் என்ற அந்த நோக்கத்துல இந்த காணொலியை பதிவிடுறோம். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவ தீர்க்கதரிசியா இருப்பதனால இதை நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா, இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நடந்த பிறகு நான் எச்சரித்தேன், இந்த ஊழியத்தின் மூலமாக தேவன் எச்சரித்தார் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், நீங்க சொல்றதை உடனே அதிகாரிகள் கேட்குமா, முதலமைச்சர் கேட்கணுமா? ஓ, ஒருவேளை முதலமைச்சர் கிறிஸ்தவர்கள்னால நீங்கள் கிறிஸ்தவ காரியங்களை உள்ள திணிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பாக்குறீங்களா அப்படின்லாம் சிலர் பேசுவார்கள். பைபிள்ல ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை மாத்திரம்தான் நான் செய்யறேன். எனக்கு ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்காரு, இதை செய்யணும்னு. அதன் பிரகாரமாய் தேவன் சொல்லுகிற என்னுடைய இருதயத்துல உணர்த்துகிற காரியத்தை நான் என்ன செய்யணும்னு வேதம் சொல்லி கொடுத்துருக்கோம், கற்றுக் கொடுத்துருக்கோம், ஆனா அதைத்தான் செய்யறேன். அப்ப நீங்க ஒருவேளை கேட்கலாம், அப்படி என்ன பைபிள் கற்றுக் கொடுத்துருக்கு உனக்கு? பயமுறுத்தவா மக்களை? அது நடக்கலனா அப்படின்னு டிபேட் நீங்க கேட்கலாம். இங்க இந்த செய்தி மக்களை எச்சரிக்க, அதுவும் இது நடக்கும் ஒரு தீர்க்க தரிசியின் வேலை என்னன்னா, தேவன் சொல்றது அப்படியே செய்தியை மக்களுக்கு சொல்லுவது. அதுல எடிட் பண்ணக்கூடாது. அதுல நாளைக்கு பிரச்சனை எனக்கு வருமா வராதா, யார் என்னை எதிர்ப்பா, எனக்கு எதிராக ஏதாவது எழும்புவாங்களா அப்படின்ற பத்தி கவலை எல்லாம் நான் படக்கூடாது. அப்படிதான் பைபிள் எனக்கு கற்றுக் கொடுக்குது. எந்த இடத்துல எழுதியிருக்குன்னு கேட்குறீங்களா? ஆபகுக்குன்ற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அந்த தீர்க்க தரிசிக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை.
நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 2026ஆம் ஆண்டு 12 தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்காரு தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாய். அது நிச்சயமாய் வரும், அது பொய் சொல்லாது என்பதை நான் மறுபடியுமாய் இதை தமிழில பார்க்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு, இல்லை தமிழில பார்க்கிற பல தேசங்களில் இருக்கிற தமிழர்களுக்கு நான் இதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இதை குறிப்பிட்டு வரும் அழிவை யாரால தடுக்க முடியும் அப்படின்னா யாராலையும் முடியாது. அது வந்தே தீரும், அது நடந்தே தீரும். ஆனா இந்த காணொளி இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற, இந்த தமிழ்நாடு என்னும் இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு செய்தியாக நான் சொல்றேன். ஏன் அதை நான் அவருக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. வரும் தேசத்துக்குள்ள வரக்கூடிய அழிவுகள், வரக்கூடிய போர்கள், வரக்கூடிய ஆபத்துக்கள், அதை குறித்து தேசத்தின் ராஜாக்களுக்கு எச்சரித்தாங்க. அந்த காரியத்தை தான் நானும் இதை செய்கிறேன். இரண்டாவது, கடவுள் அதாவது தேவன் இந்த உலகில் நடத்தும் காரியங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா அரசாங்கத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும். அதற்காகத்தான் இந்த காணொளி. அந்த கடற்கரையில் இருக்கிற ஜனங்களை பாதுகாக்க முடியும், அவர்கள் அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். வறட்சியால மிகப்பெரிய அழிவு ஏற்படுது, உணவு பண்டங்களை சேமிக்க முடியும், வீணாக்காமல் பார்க்க முடியும். மிகப்பெரிய அளவுல வறட்சி ஏற்பட போகுது. தயவா இந்த அரசாங்கத்தை நான் கேட்கிறேன், இந்த விஷயத்துல அலட்சியம் காட்டாதீங்க. எவனோ ஒருவன் பேசுறான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த மாற்றம் தேவன் கிட்டத்தட்ட 6-5 மாசத்துக்கு முன்னாடியே வெளிப்படுத்திட்டார். அது நடந்துச்சுன்னா இப்ப சொல்ற காரியம் நடக்கும், இது நடந்தே தீரும். இது ஒரு கிறிஸ்தவ போதகனால வெளியிடக்கூடிய காணொலின்றதுனால, தீர்க்க தரிசனம்ன்றதுனால ஏளனமா அலட்சியம் பண்ணி போயிடாதீங்க. இது ஒரு மக்களை குறித்துதானது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்துதானது, அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை குறித்து. அதனால இந்த அரசாங்கத்திற்கு இது ஒரு வேண்டுகோளை தான் விடுக்கிறேன், கட்டளை கிடையாது. அதே சமயத்துல இதை கிறிஸ்தவர்களும் பார்க்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் பார்க்கலாம். உங்களுக்குள்ள என்ன மனம் வரும்னா, நீ சொல்றதுல கேட்கணுமாயா, நீ அவ்வளவு பெரிய ஆளோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பைபிள்ல கூட ராஜாக்களுக்கும் தேசங்களுக்கும் தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியத்தை 1% தான் கேட்டாங்க, மீதி 99% ராஜாக்கள் அலட்சியமா விட்டுட்டாங்க. ஆகாப் அப்படின்ற ஒரு ராஜா இருந்தான், எலிசாவால தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவன் அசட்டை செஞ்சான், மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு, உணவில்லாமல் போச்சு, ஜனங்கள் செத்து போனாங்க, மாண்டு போனாங்க. அதே மாதிரி பல தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனத்தை சொல்லியும் அந்த தலைமையில இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அதற்கு பிறகு அழிவு வந்துச்சு. இப்பமும் இது கட்டாயம் அல்ல, இதை பார்ப்பவர்களுக்கும் சரி, ஒருவேளை தலைமையில இருப்பவர்கள் உடனே இதை செய்யணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியாக என்னுடைய கடமை, எனக்கு பைபிளும் தேவனும் என்ன கற்றுக் கொடுத்திருக்காரோ அதை நான் செய்கிறேன். தேசத்துக்கு வரக்கூடிய ஆபத்தை நான் வரைந்து வைக்கிறேன், நான் எழுதி வைக்கிறேன், இந்த காணொளி வாயிலாக பதிக்கிறேன். நீங்க இதை சேவ் பண்ணி வைங்க. அதனால தான் இந்த காணொளியில் துவக்கத்திலே உங்ககிட்ட சொன்னேன், சேவ் திஸ் வீடியோ, இதை சேவ் பண்ணி வைங்க. ஒருவேளை நடக்கும் பொழுது இந்த ஊழியத்தால தேவன் இதை முன்குறித்து சொன்னார் என்பதை நீங்கள் நம்புவீங்க. நான் மறுபடியுமாய் உங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த காணொலியை பார்த்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். உங்களுடைய உள்ளத்துல இந்த பாரம் இருந்துச்சுன்னா உடனடியா பகிர்ந்துக்குங்க. அதிகாரிகள் பார்க்கும் அளவுக்கு பகிருங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பார்க்கும் அளவுக்கு பகிருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை பயமுறுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல. வரக்கூடியதை முன்னெச்சரிக்கையாய் வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்றேன். கிறிஸ்தவன் என்ற அந்த காரியத்துல, அந்த ஏற்றத்தாழ்வுல இந்த காரியத்தை தள்ளிவிடாதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஊழியத்தில் சொல்லப்பட்டது தமிழ்நாட்டில் நடந்துச்சு, இதுவும் நடக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஒன் காடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற வரவைக்கிற வரும் காரியங்களை இந்த ஊழியத்திலிருந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவார். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. என்னுடைய பெயர் ரோஷன் ஷான், நான் உங்கள் ஊழியன். God bless you. God bless you.